இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் நாட்டை அந்தியோக்கு எப்பிப்பான் என்கிற மன்னன் ஆண்டு வருகிறான். அவன் அவ்வாறு ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு மிகவும் மக்களுக்கு ஒரு தவறான படிப்பினையை கற்றுக் கொடுத்தது. எவ்வாறெனில், அவன் தீய நெறியாளர்கள் சிலருடைய சொற்பேச்சை கேட்டுக்கொண்டு மக்களை தவறான வழியில் வழிநடத்த முற்படுகிறார். ஆம், மன்னன் அந்த தீய நெறிகட்ட மக்களோடு இணைந்து கொண்டு மக்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக தவறான பாதைக்கு அழைத்து சென்ற அந்த நிகழ்வு எவ்வாறு இன்றைக்கு முதல் வாசகத்தில் அடையாளம் காட்டப்படுகிறது என்றால், என் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அவன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அந்த ஆணைப்படி எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும். இது பார்ப்பதற்கு இந்த கட்டளை, இந்த ஆணை சரியாக இருப்பது போன்று தோன்றும். எல்லாரும் ஒன்னா தானப்பா இருக்க சொல்றாங்க, தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் கைவிட வேண்டும் என்று தானே சொல்லுகிறார்கள். இவை சரியாகத்தானே இருக்கிறது என்பது போன்று பார்ப்பதற்கு இவை தோன்றும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அதில் இருக்கிற உள்ளார்ந்த ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிற வழிபாட்டு முறைக்கு இவர்கள் அடிமையாகிறார்கள், சிலைகளுக்கு பலியிடுகிறார்கள், ஓய்வு நாளை தீட்டுப்படுத்துகிறார்கள், பலிபீடத்தின் மேல் தீட்டை ஏற்படுத்துகிறார்கள், சிலை வழிபாட்டிற்கான பலிப்பீடங்களை புதிதாக கட்டுகிறார்கள், திருச்சட்ட நூல்களை எல்லாம் எரிக்கிறார்கள். உடன்படிக்கை நூலை வைத்திருப்பவர்கள், திருச்சட்டத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். இதுதான் அதனுடைய பின்விளைவு. இப்போ ஒருவருக்கு நாம் அடிமையாகும் போது, ஒருவருடைய சொல் பேச்சை கேட்டு நாம் நடக்கும் போது இப்பேற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நாம் உள்ளாக வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட சில பேர் இவற்றை எதிர்த்து நிற்கிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, சிலர் இதில் உறுதியாக இருந்தார்கள். நல்லவற்றை செய்வதில், நீதி நெறியோடு வாழ்வதில், உண்மைக்கு குரல் கொடுப்பதில், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில். ஆம், தூய்மையற்ற உணவுகளை அவர்கள் உண்ணவில்லை. தூய உடன்படிக்கை மாசுபடுவதை விட சாவதே மேல் என்று தங்களை அவர்கள் கருதி கொண்டு மேன்மையான தூய மாண்புமிக்க கடவுளுடைய அஞ்சுதற்குரிய வாழ்வாக அவர்களுடைய வாழ்வு அமைந்திருந்தது. பல நேரங்களில் மன்னன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் எல்லோரும் செல்கிறார்கள். எனவே மன்னன் தவறான வழியை காட்டும் போது மக்களும் அந்த தவறான பாதையில் செல்கிறார்கள். இறைவனுக்கு எதிராக அவன் செல்லும் போது மக்களும் பலர் இறைவனுடைய இருப்பினை புறக்கணிக்கிறார்கள். கடைபிடித்து வந்த நியமங்களை எல்லாம் அழிக்கிறார்கள். இதன் வழியாக ஒருவருடைய கலாச்சாரம் அழிக்கப்படுகிறது, ஒருவருடைய பண்பாடு இந்த இடத்திலே அழிந்து போகிறது. நாகரிகம், அவர்களுடைய பழக்க வழக்கம், கலை, வழிபாட்டு முறை இவை எல்லாமே அழிக்கப்பட்டு வேறொன்று புதிதாக புகுத்தப்படுவதை காணுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் இந்த நிகழ்வினுடைய பின்புலமாக இருந்தது. இவற்றை நாம் முறையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் பார்வையற்ற பத்திமேயினுடைய வாழ்வு அழகாய் நமக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது. அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். என்ன நடக்கிறது என்று வினவும் போது நாசரேத்து இயேசு அந்த வழியாக போய்க் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவுடனே, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு ஆண்டவருடைய செவியில் தான் கூப்பிடுவது படும்படியாக அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். இயேசு அவர் பக்கமாக தன்னுடைய கவனத்தை திருப்பி, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கும் போது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாய் என்று கேட்கும் போது, கடவுளிடத்தில் நாம் என்ன கேட்கப் போகிறோம், கடவுளிடத்தில் நாம் எதை விரும்பி கேட்கப் போகிறோம் என்பதை நாம் தான் அன்பிற்குரியவர்களே பதிலாக கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறது. கடவுள் இந்த இடத்தில் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று அவருக்கு பார்வை கொடுப்பதை, அவரை ஆசீர்வதிப்பதை, அவருக்கு நல்வாழ்வு கொடுப்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துக் கூறுகிறது. அவரும் இயேசுவை பின்பற்றுகிறார்.
மலேசிய நாட்டில் அருள் தேடல் திருப்பலியை பார்க்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அங்கிருக்கிறவர்கள் பலர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசுவது வழக்கம். அப்படியாக ஒரு சகோதரி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்ன அந்த செய்தி மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த இடத்தில் நான் அதை பதிவிட விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த சகோதரி சொல்லுகிறார், ஃபாதர், எங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, அவர்களுக்கு பார்வை குறைவாக இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திருப்பலியை அவர் கண்டு கொண்டிருக்கிறார், அதில் அவர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு பக்கத்திலேயே இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஃபாதர் இப்பொழுது கைகளை உயர்த்தி பேசுகிறார், ஃபாதர் இப்பொழுது சிரிக்கின்றார், ஃபாதர் இப்பொழுது அப்பத்தட்டை உயர்த்துகின்றார், ஃபாதர் இப்பொழுது அதை ஆசிர்வதிக்கிறார் என்றெல்லாம் நான் சொல்லும் பொழுது என்னுடைய அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திருப்பலியை காணாமல் அவர் இருப்பதே இல்லை. அவ்வளவு ஆர்வத்தோடு, அவர்களுக்கு பார்வை இல்லை என்றாலும் கூட அந்த திருப்பலியில் பங்கேற்பதை அவ்வளவு ஆசீர்வாதமாக அவர் உணர்கிறார் என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார். பிறகு அவருடைய தாயாரும் என்னிடத்தில் பேசுகிற போது, அன்பிற்குரியவர்களை, எல்லையற்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு. ஃபாதர், நான் உங்க கூட பேசுறேன்னா சந்தோஷமாக இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் ஃபாதர், உங்களுடைய திருப்பலியில் நான் தினமும் பங்கேற்கிறேன், மறைவுரைகளை கேட்டு அதன்படி நான் நடக்கிறேன் என்று சொல்லும் போது அவர்களுக்குள் பிறந்த அந்த மகிழ்ச்சி, கிறிஸ்துவை நேரடியாக கண்டு கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை அனுபவிப்பவர்களாக, கிறிஸ்து தருகிற மகிழ்ச்சியை தன் உள்ளத்திலே தன் குடும்பத்திலே அனுபவிக்கிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற வழி, அந்த வழியை பின்பற்றி நடக்கும்போது இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சகோதரிக்காக நாம் ஜெபிக்கிற வேளையில் கடவுளிடத்திலே நாம் என்ன கேட்க போகிறோம்? இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமா எது அமைய போகிறது என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். இறை அருளை பெற்றுக்கொள்ள திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.